அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் வைத்துவிட்டு நீங்கள் கடைசியில் முடிவெடுங்கள், இது அப்படிப்பட்ட யுத்தமா என்று முடிவெடுப்பதற்குத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொன்னார்கள். இவைகள் எல்லாம் சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் என்றார்கள். அந்த காலம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? ஈராக் அதனுடைய தீனாரை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது இப்ப இலங்கையிலே ரூபாய்கள், இலங்கையிலே ரூபாய் இதை தர மறுக்கும் என்றார்கள். ஈராக்கிலே ஈராக்குடைய பணத்தை ஈராக் தர மறுக்கும் என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈராக் வறுமையாக இருக்கும், ஈராக்கிலே பொருளாதார தடை வரும், ஈராக்கிலே சல்லி பஞ்சம் வரும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஈராக் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஈராக் என்றால் யார் தெரியுமா? பாரசீக மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகள், அப்படிப்பட்ட இடம். மதீனாவுக்கு ஈராக்குக்கும் மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம். அந்த ஈராக்குக்கு ஆமா வரும், அவர்களுக்கு பொருளாதார தடை வரும். யார்கிட்ட வரும்? யார் சொல்லலாம்? அந்நியர்கள்ட்ட இருந்து வரமாட்டாங்க, அந்நியர்கள்ட்ட இருந்து வரமாட்டார்கள். அப்படியா? அது வராம மறுமை நாள் வராதுன்றாங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்தது சிரியாண்டாங்க. சிரியாவில் பொருளாதார தடை வருமாட்டாங்க, சிரியா தன்னுடைய பணத்தை தர மறுக்கும் என்றார்கள். அப்படி ஒரு காலம் வந்தா, சிரியாவுக்கு பொருளாதார சிக்கல் வந்தா, அது மறுமை நாளைக்கு அடையாளம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு யார்கிட்ட வரும்? யார் சொல்லலாம்? ரோமர்கள்ட்ட இருந்து வரமாட்டாங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து வரமாட்டாங்க. அப்படியா? அதுக்கு அடுத்தபடியாக ஈஜிப்ட், எகிப்தை சொன்னால் மிஸ்ர், மிஸ்ர் தன்னுடைய பணத்தை தர மறுக்கும் என்றாங்க. அங்க பொருளாதார தடை வரும் என்றாங்க. வரிசையாக சொன்னார்கள். ஈராக்கு டெசர்ட் லயன், பாலைவனத்து சிங்கம் சதாம் ஹுசைன், அவரை முழுக்க முடித்து விட்டார்கள். அவனை கொண்டு போய் தூக்கில போட்டாங்க. ஒரு ஜனாதிபதியை கொண்டு போய் பப்ளிக்கா வச்சு தூக்கில போட்டு ஈராக்கு கதையை முடித்தார்கள். யார்கிட்ட வந்துச்சு? யார்கிட்ட வந்துச்சு? அந்நியன்ட்ட வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? ஈராக் தன்னுடைய பொருளாதாரத்தை தர மறுக்கும் என்றார்கள். முஸ்லிம் உம்மத்து எதிர்பார்த்தது, முஸ்லிம் அறிஞர்கள் எதிர்பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் படி அடுத்ததாக சிரியாவுக்கு இந்த பிரச்சனை வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அது 2012ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு உள்நாட்டு போராக ஆரம்பித்து 38,100 பில்லியன் ரூபாய்கள், நம்ம கணக்குப்படி 38,100 பில்லியன் ரூபீஸ், 38,100 பில்லியன் ஈராக் பொருளாதாரம் இல்லாமலே போச்சு, காலியாச்சு. நம்ம நாட்டு இந்த தடவை பட்ஜெட் 3000 பில்லியன் ரூபாய் செலவு, வரவு இல்லை, வரவு கம்மி, கிட்டத்தட்ட 3000 கிட்ட வருகிறது செலவு. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இந்த தடவை போட்ட பட்ஜெட் 3000 பில்லியன் என்றா, சிரியாவில் நடக்கிற உள்நாட்டு போர். இது சின்ன பேர போர் இல்லமா, அது என்ன போர் நான் சொல்லுவேன், உள்நாட்டு போர். என்ன போர்னு புரியுது உங்களுக்கு? ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட் ஒன்று சொல்லிட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளல, புரட்சி பண்ணுவாங்களா? இதை குறைங்க, பஸ்ஸுக்கு இந்த மாதிரி தடை அடிக்காதீங்க, வெஹிக்கிள் போற நேரம் லைசன்ஸ் இல்லைன்னா இவ்வளவு அடிக்காதீங்க, மக்கள் போராடுவாங்களா? போராடுற நேரம் என்ன ஆகும்? ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அதை ஆர்மி அனுப்பி அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? டிஏ கேஸ் அடிப்பாங்க, கொஞ்சம் அந்த கண்ணீர் புகை அடிச்சு தண்ணி அடிச்சு மக்கள் அனுப்பிடுவாங்க. ஆனா அங்க என்ன பண்ணா தெரியுமா? பஷார் அல் அசாத் உள்நாட்டு யுத்தம் நடக்குது, நடக்கிற நேரம் கண்ணீர் புகை அடிக்கல, சுட்டு கொலை செய்யறான், சுட்டு கொலை செய்யத்தான் நடக்குது. ஏன் நடக்குதுண்டா, பஷார் அல் அசாத் யாருன்னு புரிஞ்சாதான் இது அப்படியே வழங்கும் உங்களுக்கு. அவங்க வாப்பா அவன் என்ன பண்றான்? அவன் ஒரு கட்சியில் ஆட்சி செய்துட்டு இருக்கிற நேரம் இப்ப உள்ள சிரியாவுடைய ஜனாதிபதி யாரு? பஷார் அல் அசாத். அவன் ஒரு கண் டாக்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட், கண் வைத்தியர். அவன் ராணுவத்தில் போய் சேர்ந்து 2000 ஆண்டு அவங்க வாப்பா மௌத்தாகிற நேரம் பஷார் அல் அசாத் ராணுவத்தை எடுத்துட்டு வந்து ராணுவ புரட்சி செய்துதான் வர்றான் கவர்மெண்ட்டுக்கு. ஏனென்றா அவன் வந்து நுசைரியாண்ட பிரிவை சேர்ந்தவன். இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில முஸ்லிம்கள் இருக்கிறோம், எங்க சனத்தொகை எப்படின்னு பாப்போமா? இதே மாதிரி அங்க ஷியாக்கள் இருக்கிறாங்க, சுன்னிகள் இருக்கிறாங்க. ஷியா எங்க நுழைஞ்சானோ அங்க சாவு மணிதான். ஷியாக்கள் நுழைஞ்சால் இரத்த ஆறுகள் ஓடும். எத்தனை வீதம் இருக்கிறாங்க? 12 வீதம். எண்ணி எண்ணி பார்த்தா 30 லட்சம் மக்கள். எங்கள்கிட்ட நாங்க 2 கோடி 10 லட்சம் இருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் முழு சிரியா சனத்தொகை 2.5 கோடி, 2.5 கோடி தான் மக்கள். அதுல பஷார் அல் அசாத் இருக்கிறானே, அவன் நுசைரியா பிரிவு எவ்வளவு இருக்குது?
அவன் 30 லட்சம். மற்றது கிறிஸ்தவர்கள் 10 வீதம் 25 லட்சம். மற்றது துருக்கி மக்கள் இருக்கிறாங்க ஒரு 8 வீதம். அதுக்கு மேல உள்ள 70 வீதமும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத், குர்ஆன் சுன்னாவோட உள்ள மக்கள். அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாத் 70, மற்ற 30 தான் பிரிச்சு போடலாம். இதுல இவன் கூட்ட எவ்வளோ? 2.5 கோடி மக்கள் 30 லட்சம். அப்ப ஏன் அந்த மக்கள் இவருக்கு கீழே இருக்கணும்? நுசைரியா யாருன்னு தெரியுதா? ஈரான் கவர்மெண்ட் இருக்கு பாருங்க, ஈரான். இந்த நுசைரியாவை பார்த்து காஃபிரான். இவனும் ஷியா அவனும் ஷியா. இந்த ஷியா என்ன பண்றான்? ஈரான் சொல்றான் அவன் காஃபிரான். எப்படி அவன் காஃபிரானா? இவங்க ஷியாக்கள் அத்துமீறின ஆட்கள். இவங்க யாரண்டா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்த பிறகு அவன் என்ன பண்ணா? சிலர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? இது இறைவனின் அவதாரம் எடுத்து ஈசா வந்தார், இவர் இறைவனின் மகன், இறைவன் நான் ஒரு கூட்டம், இறைவன் மகன் தான் ஒரு கூட்டம், இந்த மாதிரி போச்சு. இதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கடா? அலி பின் அபி தாலிப் யாரு தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அலியுடைய வடிவத்தில் வந்தான். சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு தூக்கி எங்கேயோ வச்சு ஷியாக்கள் ரொம்ப மோசமான ஜாதி. இவர்கள்ட்ட ஒரு கொள்கை என்ன தெரியுமா? அஹ்லு சுன்னா வல் ஜமாத் கொண்டா நன்மை, ரத்த ஆறு ஓடினா நன்மை, கொல்ல அவர்களை. இந்த கொள்கையில் உள்ளவர்கள் என்ன பயன்படுத்தினான் தெரியுமா? என்னையே இல்லாமலாக்க பாக்குறீங்களா? அவன் மக்களை கொல்றான். தன்னுடைய நாட்டு மக்களை ராணுவத்தை போட்டு கொல்ற நேரம் அங்கால 4 படம் வருகுது. ISIS வருகுது, ஜபஹத்து நுஸ்ரா வருகுது, துருக்கியில இருந்து ஒரு படம் வருகுது, மக்கள் சார்பில் வெளியில இருந்து கொஞ்சம் படம் வருகுது. இவன் தன் கவர்மெண்ட்ல உள்ள ராணுவத்தை அடிக்கிறான். இப்ப அந்த கவர்மெண்ட் சிரியா ஆர்மி அடிக்குது மக்களுக்கு. மக்கள் ஆயுதம் இல்லையா? அந்த பக்கத்து ஆளால் கொஞ்சம் கொடுக்குறாங்க. 2 பேர் அடிக்கிற நேரம் அவன் கவர்மெண்ட் தோக்க பாக்குது. இப்பதான் அழிக்கிறதுக்கு யாரை எடுக்கிறான்? ரஷ்யாவை மேலால எடுக்கிறான். ரஷ்யா விமானங்கள் வருகுது, ஈரானை கீழான எடுக்கிறான். தரையும் மார்க்கமாக ஈரான், ஆகாய மார்க்கமாக ரஷ்யா போம்பையை போட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்குறான். யுத்தத்தில் ஹல்பு மக்கள் அகதிகளாகவே மாறுறார்கள். வீடு வாசல் ஒன்றுமே இல்லை, அடிச்சுட்ட ஹல்ப. எத்தனை பேர் இருக்கிறான் ஹல்புல? இந்த கொழும்பு மாதிரி தான் ஹல்பண்டா, பெரிய இடம். 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 2.5 மில்லியன். அவ்வளவு மக்கள் உள்ளத ரஷ்யாவை கொண்டு வந்து அழிக்கிறான், முஸ்லிம் அழிக்கிறான். பஷார் அல் அசாதை பொறுத்தளவில் அவனை பத்தி இந்த இரவுல நீங்க எல்லாம் துவா செய்ய வேண்டும், அவனுக்கு எதிராக துவா செய்ய வேண்டும் என்பதுக்கு சொல்றேன். பஷார் அல் அசாத் யாரு தெரியுமா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க 5 வருஷத்துக்கு பிறகு. சிரியா பிரச்சனைக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஊர்ல சர்ச்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. வீடியோ பார்க்கிறேன்னு நான் அசந்து போயிட்டேன். ஏனண்டா பஷார் அல் அசாத் போறான், சிரியா கவர்மெண்ட் தலைவர். அவன் பக்கத்தில் ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை தலையில போட்டு இல்லை, சரிப்பா ஏதாவது இப்படி போட்டு அதுவும் இல்லை, களத்திலையோ எதுலையுமே போட்டு இல்லை, அசல் வெள்ளக்காரி. பக்கத்தில் போறாங்க, போனா முழுக்க கருப்பு உடுத்த, தலைய மறைச்சி எல்லாத்தையும் மறைச்சி அபாயா போட்டு ஸ்காப் போட்ட பெண்கள், முழுக்க கருப்பு. கை கொடுக்குறான், அவ்வளவு பெண்கள் கையை கொடுத்துட்டு ஹக் பண்ணி கொள்றாங்க. ஓ, முஸ்லிம் பொம்பளை இப்படி செய்ய மாட்டாங்களே, கை கொடுக்க மாட்டாங்களேன்னு பார்த்தா அது சர்ச். அங்க உள்ள கிறிஸ்தவ பெண்கள் எப்படியா? எங்க நாட்டில் மாறி நாங்க இஸ்லாமிய அடிப்படையில் எல்லாத்தையும் மறைக்கிறோமே, தலையில இருந்து உடம்புல இருந்து கை வரைக்கும் எல்லாத்தையும் மறைக்கிறோங்க. அவ்வளோத்தையும் மறைச்சா அது யாருப்பா? வெள்ள அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.